கனிபுராமனம் கனியனின் பெரும் கருணை தந்தவா போற்றி நாயினேன் இனிய பாடலால் களவில் ஈசல் என்று ஏத்த நாத்தரும் இறைவ போற்றிவான் பனிநிலாவுடன் கங்கை துந்துஜம் பவளவார் சடை பரம போற்றியில் துணிபுராமுனம் புறமெரித்திட குருத்த வாழ்நகை குழக போற்றியே. திருச்சேதகத்தில் அந்த 10 திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எழுதின திருச்சதக பகுதியில் கடைசி பகுதி இருக்கிறத அந்த பாட்டினுடைய அமைப்பிலேயே இந்த பாட்டு. இந்த நூலுக்கு குட்டி திருவாசகம் பேர். அறிஞராம பாண்டியர் எழுதினார். நைடதம் எழுதினாரே அந்த அறிஞராம பாண்டியர் எழுதினார். திருக்குறளை பயிற்சி பெற்றிருந்தார்கள். கனிபுராமனம் கனியனின் பெரும் கருணை தந்தவா போற்றி நாயினேன் இனிய பாடலால் களவின் ஈசன் என்று ஏத்த நாத்தரும் இறைவ போற்றி வான் பனிநிலாவுடன் கங்கை துன்றுஜம் பவளவார் சடை பரம போற்றி வில் குனிபுராமுனம் புறம் எரித்திட குருத்த வாழ் நகை குழக போற்றியே. இதுதான் எல்லா பாடல்களும் அதில் வந்து உழவி வெண்டிரை அணைய வெண்ணகை கொடியிடத்து வாழ் குருசில் போற்றியன் பழைய தீவினை பகை தொலைத்திடும் பாவநாதனை போற்றி காய் சினத்து உழுவையின் வரித்தோல் அசைத்தப்பட்டுடை மருங்கி நோய் போற்றி செந்தமிழ் கழுமலப்பதி கவுடியன் புகழ் களவின் நிழலில் கடவுள் போற்றியே. கடுங்கோள் மனத்தை விழுங்கோள் வெகுளியை தானமென்றும் விழுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுவாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றம் துளைக்க திறக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படும். அவையேறும் இங்கிலே பக்கங்களை பற்றி அவையேற முக்கியமில்லை சுவையேறும் செந்தமை பன்னூல் விளக்கும் ஸ்ரீ ஜெகநாதற்கு அந்தழுத்தால் சிந்திக்க ஞான சன்னிதானமாகி வடீச பெருமான் திருவுருள் முன்னிலையில் தேவாசிரிய மண்டலத்தில் தொடர்ந்து சமீப கோயில்களை இடையராக நடத்தி வருகின்றவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற பரவலர்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நாலாவது பாடல் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். எண்ணிலாச்சாகை குவால்களால் தெரித்து இங்கு எம்மனோர் மாசரத்தெளிய நுண்ணிய நியாய ஒழுங்கு நுண்ணிய நியாய ஒழுங்குகளான் நுவன்று உரத்தேற்றும் நின் பெருமை பண்ணவா விளங்க புராணங்களெல்லாம் பன்முறை உணர்த்திடும் அன்றி கண்ணிலா சிறுவர் தமக்கும் உள்ளங்கை நெல்லியங்கனி எனும்படியே. பண்டவா பண்ணவா என்றால் எல்லாவற்றுக்கும் மேலானவனே என்ற பொறுப்போடு அது தேவனி என்று அப்படி எழுதிவிடுவார்கள். ஒரே எல்லாவற்றையும் பண்ணுகின்றவன். உன்னிலா சாகை குழாங்களால் சாகை என்றால் உள்பிரிவுகள். சில இடங்களில் சருக்கம்னு எழுதுறோம், சில இடங்களில் படலம்னு எழுதுறோம், சில இடங்களில் கதி என்று எழுதுவார்கள். திருவள்ளி பிரபுநிதியில் கதின்னு எழுதுவார். துதி கதி, மான்மிய கதி, பிரபுதேவர் வந்த கதி, மாயை பூசை கதி, இதெல்லாம் கதி கதின்னு எழுதுவாங்க. திருவிழாப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா படலம் என்று எழுதியிருக்கோம். ஒரு படலம், எத்தனை படலம்? படலம் காண்டம். காண்டம்னா பெரும்பிரிவு, படலம்னா சிரிவு.
காஞ்சி புராணம் அதிலெல்லாம் சருக்கம் என்று எழுதியிருப்பார். சிந்தாமணியில இளம்பகம் என்று எழுதுவார். கேமசிரியார் இளம்பகம், கனகமாலையார் இளம்பகம், முத்தி இளம்பகம், நாமகள் இளம்பகம், இன்னும் இளம்பகம். வழக்கில் வராத சில சொற்கள் கூட இருக்கு. பரிச்சேதம் அப்படின்பார். பரிச்சேதம் என்பதும் படலம் மாதிரி ஒரு வார்த்தை தான், இளம்பகம் மாதிரி. அதனால் அந்த பரிச்சேதம் இந்த வார்த்தையை போட்டு எழுதின நூல்கள் எதுவும் தமிழில் பார்க்கல. ஏன்னா பெருங்காப்பிய இலக்கணத்தை சொல்லுகின்ற நூல்கள் சில நூல்கள் இருக்கின்றன. தண்டி அலங்காரம் போன்ற அலங்கார இலக்கணம் சொல்லுகின்ற நூல்களில் பெருங்காப்பியம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பெயர்களை உட்பிரிவாக கொடுத்திருப்பார்கள். வேதத்தில் கொடுக்கிற பொழுது சாகை என்று அதை சொல்வார். 11வது சாகை, 12வது சாகை. சாகைன்னா நியாயமான அர்த்தம் அதுக்கு கிளைன்னு அர்த்தம். ஒரு மரத்தில் பல கிளைகள் இருக்கிற மாதிரி ஒரு வேதத்தில் பல சாகைகள் இருக்கின்றன. சாமவேதம் 1000 சாகைகளை உடையது. சாகையில் எவ்வளவு உட்பிரிவுகள் எத்தனை இருக்கணும், அப்புறம் அதில் எத்தனை ஸ்லோகம் இருக்கு, கிரந்தங்கள் எவ்வளவு இருக்கிறதுன்னு. கிரந்தம்னா ஒரு ஸ்லோகத்துக்கு. எண்ணிலா சாகை குவால்கள். குவால்னா கூட்டம். ஏன்னா விரிச்சு படிக்கிற போது நமக்கு சில தமிழ் சொற்கள் புதுசாக கிடைக்கிறது. இதெல்லாம் அந்த தமிழில் இந்த மாதிரி சொற்கள்லாம் இருக்கா. இந்த மாதிரி வழக்குக்கு வராத சொற்களை அதிகமாக உபயோகப்படுத்தினவர் பாம்பன் கொண்டகுருதாசம். அவருக்கு கொஞ்சம் அகராதி நெற்றுவார். இருந்த காரணத்தினால அகராதியில் கண்ட சொல்லையெல்லாம் எடுத்து போட்டு சிவபெருமான்னு பார்த்தோம்னா அதுக்கு 91 பெயர்கள் இருக்கு. அவர் எதை வேணாலும் உபயோகப்படுத்துவார். எண்ணிலார் சாகை குவால்களால் தெரித்து கணக்கில்லாத சாகை கிளைகளினுடைய குவால்கள், கூட்டங்கள். சாமவேத சாகைகள், யஜுர்வேத சாகைகள். யஜுர்வேதத்திலேயே கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம்னு 2 பிரிவுகள். ஒவ்வொன்றிலேயும் உள்ள பல சாகைகள் இருக்கின்றன. இது ஒரு வேதத்திலேயே அந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் 4 வேதங்களிலேயும் இப்படிப்பட்ட சாகைகள் நிறைய. ஒவ்வொரு சாகையும் பரம்பரையாக உங்களுக்கு எழுத்து மூலமாக எழுதாமல் வாயால் சொல்லப்பட்டுத்தான் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. சுவடியில் எழுத முடியாது. இது எழுதாக்கிழவின்னு தான் பேர். மந்திரம் சொல்லுகிற காலத்தில் அவர்கள் தங்களை பற்றி சொல்லுகிற போது நான் இந்த சாகையை அத்தியனம் பண்ணின பரம்பரையில வந்தவன். அப்படி பாதுகாக்கிறதுக்காக அவர்களுக்கு இவர் யஜுர்சாகா அத்தியாயை அப்படின்னு. அப்ப யஜுர் வேதத்திலே இருக்கக்கூடிய சாகையை அத்தியனம் பண்ணினவர். ஒரு சாகை அத்தியனம் பண்றதுக்கு ஆயுசு ஓடிக்கும். அதனால்தான் அதை பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு சாகைகளை அத்தியனம் பண்ணும்படியாக அத்தியனம் பண்ணுறதுன்னா அப்படியே ஒப்பிக்கிறது, திரும்பி திரும்பி சொல்லுவது, பன்முறை சொல்லுவது. இது கூட இருந்து இப்படித்தான் சொல்லணும் அந்த சப்தத்தை அப்படின்றத கூட கற்றுக் கொடுக்கறதுனாலே உப அத்தியாயம், அதான் உபாத்தியாயம். இந்த உபாத்தியாயம் வாத்தியாராயி வாத்தியாயி இப்படியெல்லாம் உப அத்தியாயம் கூட இருந்து அத்தியனம் பண்ணுகிறவர்கள். மாணவர் சொல்லும் பொழுது தானும் சொல்லணும்.
தமிழ்லையும் அப்படித்தான் இருந்தது முதல்ல. அதனால தான் உபாத்தியாயம்னு அது சொன்னாங்க. தமிழ்லாம் முதல்ல ஆரம்பத்துலலாம் தென்னை பள்ளிக்கூடங்களில் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி தர மாட்டாங்க, அர்த்தமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாம் சொல்லணும், அவங்க ஒரு தடவை சொல்லி காட்டுவாங்க, அப்புறம் நாம் சொல்லணும். நாம் சொல்லும்போது கூடவும் சொல்லுவாங்க. அதுதான் தென்னை பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு. அதனால்தான் அவரை உபாத்தியாயர்னு சொல்லி கூட சொல்றவர். அவருக்கு அர்த்தம் அவரை கேட்டால் கூட தெரியாது சில பேருக்கு. அதனால் அவர் வரப்படுத்தி ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அந்த சப்தம் குறையாமல் அந்த ஓசை, விருத்தம்னா விருத்தத்துக்குரிய ஓசை, வெண்பாவுக்குரிய ஓசை, அந்த மாதிரி வரும். நல்லா அது அதிலே ஆரம்பித்து வகுப்பறைகளிலே தமிழ் கல்லூரிகள்லாம் அந்த காலத்தில் போட்டு வைக்கிற காலத்தில் கடைசியில் செய்யுளை இசையுடன் படித்தல் அப்படின்னு ஒரு போட்டு வைக்கும். இசைன்னா ராகம் இல்லை, அந்த செய்யுள் என்ன செய்யுளோ, ஆசிரிய விருத்தமாக இருந்தால், வெண்பாவாக இருந்தால், கழிப்பாவாக இருந்தால், அல்லது வஞ்சிப்பாவாக இருந்தால், அந்த செய்யுளுக்குரிய ஓசையோடு அதை படிக்க வேண்டும். நீங்கள் அந்த ஓசையோடு படித்தாத்தான் பாம்பன் சுவாமிகளுடைய பாட்டெல்லாம் படிக்க முடியும். இல்லைன்னா கடவுடான்னு எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு கல்லில் முட்டிட்டு நிற்கிற மாதிரி நிற்கணும், சரியா வராது. இதுதான் தமிழ்லையும் உபாத்தியாயம் தேவைப்பட்டிருந்தது ஒரு காலத்தில். ஆரம்ப காலத்தில் எல்லாம் மரப்படுத்துறது. அது தென்னை பள்ளிக்கூடத்தில் அப்படி ஒரு ஆண்டு 2 ஆண்டு படிக்கிற போது அது பூரா மனனம் ஆயிடும். அதுக்கு பிறகு மேல் இதில் பாடம் சொல்லுதல் அப்படின்னு வரும். மகாவிதான் மீனாட்சந்திரம் பிள்ளை இவர்கள் எல்லாம் பாடம் சொல்லுகிற லெவலில் இருக்கிற பெரிய ஆசிரியர். ஆசிரியர்கள் பல வகையாக இப்போ நாம் சொல்கிறோமே, இவ்வளவும் தமிழகத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்னால் இருந்திருக்கிறோம். எல்கேஜின்னு நாம் இப்போ சொல்கிறோம். எல்கேஜி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு பேர் இளம்பால் ஆசிரியர். இளம்பால் ஆசிரியர் அவர்னா 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு அதுக்கு கீழே இருக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் ப்ரீகேஜி எல்லாம் யூகேஜி ப்ரீகேஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இதெல்லாம் இதுக்கு சொல்கிற வாத்தியாருக்கு இளம்பால் ஆசிரியர். அவருக்கு மேல் லெவல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஆசிரியராக இருந்தால் பாலாசிரியர். அதுக்கு மேலே ஹைஸ்கூலில் ஹையர் செகண்டரியில் ஆசிரியர் இருக்கிறவர் ஆசிரியர். கல்லூரியில் இருக்கிறவர் பேர் கணக்காயர். கணக்குன்னா இலக்கண இலக்கியங்கள், அதுக்கு தான் கணக்குன்னு பேர். 14 கணக்குன்னு சொன்னீங்களா, அதில் மேத்தமேட்டிக்ஸ் இல்லை. மேற்கணக்கு 18 கீழ்கணக்கு 18ன்னு சொல்றீங்க இல்லையா, அதில் இந்த இலக்கியம் தானே. வெட்டுத்தொகை பொட்டுப்பாட்டெல்லாம் என்ன மேத்தமேட்டிக்ஸா? அது சொன்னா அவன் கணிதம்னு சொல்லுவான், கணக்குன்னு சொல்ல மாட்டான். கணக்கு என்பது கணக்கினை முற்றக்கதியாக முழுதும் முழுவதி கத்தலில் கேட்டலே நன்று. நூல்களையெல்லாம் கற்பதை விட கேட்பது தான் நல்லது. யாராவது ஒருத்தர் பாடம் சொல்ல அப்படி கேட்கறது தான் சரியான முறை, சரியா வரும். அதனால கணக்காயர். எம்ஏ அல்லது பிஹெச்டி எம்பிஎல் இதுக்கெல்லாம் பண்றாங்க, அவர்களெல்லாம் அந்த ஆசிரியர் முதுகணக்காயர் எல்லாம் இருக்கு. கந்தபுராணத்தில் சொல்லுவார், இல்லை இந்த காலத்தில் என்ன சொல்றமே, அந்த காலத்தில் எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இதுல எப்படி நடக்கிறதுன்னு சொன்னா, நீங்க எம்ஏ பிஹெச்டி எம்பிஎல் இந்த மாதிரி வகுப்பறைகள்ல அந்த ப்ரொஃபஸர்கள் முதல்ல போய் ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. மாணவர்கள் வருவாங்க, சிலவற்றை அவங்களோட கன்சல்டிங் பண்ணுவாங்க, அதோட சரின்னு சொல்லி போயிடுவாங்க. இவர் உட்கார்ந்து இருப்பார். எதிர்க்க வரிசையாக உட்கார வச்சு பாடம் சொல்றதெல்லாம் அந்த வேலையெல்லாம் கிடையாது. அவருடைய ஆய்வுக்குரிய களங்களை தேர்ந்தெடுத்து அதையெல்லாம் வழிமுறைப்படுத்துகின்ற காரியம்தான் அவருக்கு. அதனால வருவாங்க, தெரிஞ்சு கொண்டு போவாங்க. இது சொல்றார் அவர், கழக மீது முன் பொந்தட புதுதனக்காயர்னர். மாணவன் லேட்டா தான் வருவான், ஆசிரியர் முதல்லயே வந்துடணும் கரெக்டா. அவர் லேட்டா வரக்கூடாது.
10:15 வருவான், 10:30 வருவான், 11 மணிக்குள்ள வருவான். பெரும்பாலும் நம்ம வந்து கல்லூரி 10 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி தள்ளி தானே வராங்க. வேறு ஹையர் ஸ்டடியில் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த காலத்துலேயும் இருக்கிறது. முதுகணக்காயர் கழக மீது முன் போந்திட அப்படின்னு முன் போந்திட வார்த்தை சொல்லியிருக்காங்க பாரு. இந்த முதுகணக்காயர்கள் முதல்ல வந்து உட்கார்ந்துருக்காங்களா. அதுக்கு பிறகு பழகு கற்பினாலே மற்ற மாணவர்கள் எல்லாம் வருதலும் போவதலுமாக இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் கழகம் அப்படின்னு பேர். பள்ளி, பள்ளிச்சாலை, கழகம் அப்படின்லாம் வரும். இளம்பாலாசிரியர், பாலாசிரியர், ஆசிரியர், கணக்காயர், முதுகணக்காயர். ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சி இப்படின்னு இல்லை. அந்த காலத்திலேயே இந்த மாதிரி வகுப்புகள் எல்லாம் இருந்து அந்த முறைகளிலே இந்த கல்வி போதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியும். சாகை அப்படின்னா ஒரு உட்பிரிவு. ஒரு உட்பிரிவை ஒரு சமூகம் பாதுகாக்கிறது. அதர்வண வேதத்தில் எந்த சாகையும் அகப்படாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மகாபெரியவர்கள், காஞ்சி மகாபெரியவர்கள் காஷ்மீர் பகுதியிலிருந்து ஒரு சிலரை கண்டுபிடிச்சு அதர்வண வேதத்திலே ஒரு 2 சாகைகளை கண்டுபிடித்தார். சாப்பிடலை. ஏன்னா வாய்மொழியாக சொல்லி சொல்லி வந்தது. ஏட்டுச்சோடியில் இருந்து திரும்பி எழுதி கொண்டு அடுத்தபடி பழைய ஏட்டுச்சோடியை தூக்கணும். ஆனால் எழுதாமலே தூக்கணும்னு தூக்கி விட்டான். அதனால பல நூல்கள் கிடைக்கல. தமிழ்தாத்த ஐயர் அவர்கள் சொல்வார், நான் முதலிலே 10 பாட்டு தேடி சென்ற பொழுது மணிமி இதில் வளையாபதியை பார்த்தேன். ஆனால் திரும்பி நான் வளையாபதியை தேடி சென்ற பொழுது அது எனக்கு கிடைக்கவே இல்லை. அது நான் தப்பு செய்து விட்டேன். அப்போவே அந்த சுவடியை பார்த்து வாங்கி வைத்திருந்தால் ஒரு தமிழ் இலக்கியத்தை பாதுகாத்த காரியம் கடந்தது. அதுக்கு பிறகு 2வது நான் அதை தேடி போன போது அது கிடைக்கல. அதுக்குள்ளே ஏதோ ஒரு 18ஆம் பெருக்கில் விட்டுருப்பாங்க. இல்லைன்னா போகி எண்ணிக்கை கொளுத்திருப்பாங்க. நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சது 2 தான். போகி எண்ணிக்கை எல்லாத்தையும் வாசலில் போட்டு கொளுத்தணும். அது எழுதி வச்சுக்கிட்டு கொளுத்தணும். புதுசாக பிரதி செய்து கொண்டு தான் பழசுகளை கொளுத்தணும். அப்படி தான் ஒரு பாதுகாக்கிறதுக்காக செய்த காரியம். புதிய சுவடிகளாக வரணும் அப்படின்னு சொல்லி நாளை சுவடி மக்கி போய் வீணாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நூல் இருக்க வேண்டும்ன்றதுக்காக செய்த காரியம் அது. இவர்கள் என்ன பண்ணாங்க, வீட்டு மச்சில் கடந்ததெல்லாம் விடுறாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்துறதுக்கு தான் நமக்கு 18ஆம் பெருக்கு வருகிறது. ஆற்றுல விட்டு விடுறது. 18ஆம் பெருக்கில் காவிரி ஆற்றுல விடுவாங்க. திருநெல்வேலினா தாமிரபரணியில் விட்டுவாங்க. பெரும்பாலான சுவடிகள் நமக்கு கிடைச்சிருக்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டம். தமிழ் சுவடிகளை ஐயர்கள் சேர்ந்தது. இது ஒரு சமூகத்தினாலே பாதுகாப்பதற்கென்றே அந்த சமூகத்தை மற்ற சமூகத்தவர்களெல்லாம் காப்பாற்றுறாரு. அவர்களை எந்த உத்தியோகம் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவர்களை உட்கார வச்சு அந்த வேதத்தை பாதுகாப்பதற்காகவே வேத சம்ரட்சகமாக அவர்களை வைத்திருந்தார்கள். அதனால ஓரளவுக்கு அந்த வாய்மொழியாக சொல்லி சொல்லி வேதம் கொஞ்சம் தப்பிச்சு மொத்தமாக போகாமல் கொஞ்சம் கிடைச்சி. அதான் சொல்றார், எண்ணிலா சாகை குவால்களால், குவால்கள் கூட்டம். அதனால தெரித்து, தெரிதல் என்றால் ஆராய்தல் என்றால் ஆராய்ந்து தெரித்து. இங்கு எம்மனோர் மாசரத் தெளிய, எம்மனோர் மாசரத் தெளிய. எம்மை போன்றவர்கள், அது இல்லைன்னார் அவையடக்கமாக சொல்லணும். அதை எம்மை போன்றவர்கள்லாம் அவரை போன்ற மாபெரும் புலவர்கள்னு அர்த்தம் இல்லை, அடக்கமாக சொல்லுகிற வார்த்தை. எம்மை போன்ற சாமானியர்களும் கூட மாசரத் தெளிய, குற்றமில்லாமல் புரிந்து கொள்ளும்படியாக நுண்ணிய நியாய ஒழுங்குகளானும் நுட்பமான நியாயசாஸ்திர ஒழுங்குகளினாலும் நியாயசாஸ்திரம் என்பது ஒன்று,
தர்க்கம் நியாயம் இதெல்லாம் ஒரு பொருளை விளக்குவதற்கு உபயோகப்படக்கூடியது. நியாயம்தான் ஒன்றுல மற்கட நியாயம், மார்ச்சால நியாயம், தாலிபுலாக நியாயம், கைமுதிக நியாயம்னு ஒரு நியாயம். நீ என்ன வேற ஒண்ணும் இல்லை. அதுல ஒரு அப்பம் ஒரு இரும்பு சலாகையிலே கோத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை ஒத்து சொல்றான் இன்னொருத்தங்கிட்ட, பூனை அந்த இரும்பு கம்பியை விழுங்கி விட்டது. இரும்பு கம்பியை பூனை விழுங்கிச்சுன்னா அப்பன் என்னடா ஆச்சுன்னு கேட்கக்கூடாது. இரும்பு கம்பியே பூனை விழுங்கிடுச்சுன்னா அதுல கோத்திருந்த அப்பத்தை விழுங்கிறது அது சாதாரண விஷயம் தானே. இதுக்குதான் கைமுதிக நியாயம்னு பேரு. இந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சுதான் உன்னை விளக்கிறது. காகதாலிகம் நியாயம்னு காக்கை ஏற பனம்பழம் விழுந்ததுன்னு சொல்றோம் பாருங்க. பனம்பழம் விழறதுக்கு தயாரா இருந்தது மேல, அந்த நேரம் பார்த்து காக்கை போய் அங்க உட்கார்ந்தது. படால அந்த பனம்பழம் விழுந்தது. காக்கை ஏறினதுனால்தான் பனம்பழம் விழுந்ததுன்னு. அதுபோல எதிர்பாராமல் நடந்த செயல்களை ஒன்றோடொன்று இணைத்து பார்க்கிறது. அதுக்கு அந்த ஓமைப்படும். இது காலி புலாக நியாயம்னாங்க. பானையில சோறு குதிச்சு கொண்டிருக்கும். இது வெந்து போச்சா, இடைக்கலாமா, கஞ்சி வடிக்கலாமான்னு சொல்லி பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு பறிக்கையை எடுத்து வெளியில பார்த்து நசுக்கி பார்ப்பாங்க. சரி வெந்து போச்சு, இனிமேல் கஞ்சியை வடித்து பானையை கவுத்து விட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக மேலே பானைக்கு மேலே துணியை கட்டி கவுத்து. அது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் எடுத்து பதம் பார்க்கிறது. பானை சோத்தையுமா பதம் பார்க்கறது? ஒரு வீடுகளில் பார்க்கலாம். இட்லிக்கு பதம் பார்க்குறவங்க தட்டில் இருக்கிற இட்லி இல்லைன்னு தொலை பண்ணியிருப்பாங்க. எல்லா இதுலேயுமே தொலை முடிச்சு, இட்லியா வடையா? வடைக்கு தான் தொலை இருக்கணும், இட்லிக்கு எப்படி இருக்கணும்? எல்லா இட்லியும் தொலை இருக்குன்னு தான் எல்லாம் எந்த வச்சாலும் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நியாயங்கள்ல வரும் உங்களுக்கு. வடமொழியில நியாய சாஸ்திரம்ன்றது ஒரு பெரிய பிரிவு. அதை கற்றுக்கொள்வதே ஒரு பெரிய காரியம். இந்த நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரங்களை படித்து வைத்துக் கொண்டுதான் மாபாடியம் போன்ற உரைகளை எழுதுகிறார்கள். அதில் அங்கங்கேயும் இந்த விஷயங்கள் நடுவில் மேற்கோளாக காண்பித்து விளக்குவார்கள். நுண்ணிய நியாய ஒழுங்குகளானும், இந்த நியாய சாஸ்திர ஒழுங்குகளினாலேயும் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி சிவனே முழு முதல் தெய்வம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆண்டோர்கள். நுவன்றுற, நுவலுதல் சொல்லுதல், நுவன்றுற சொல்லும்படி தோன்றும் நின் பெருமை. அதனாலே அவர்கள் சொல்லுகின்ற வாக்கியங்களின் மூலமாக தோன்றுகின்ற நின்னுடைய பெருமை, இந்த பெருமை விளங்க, எல்லாருக்கும் நன்கு விளங்குவதற்காக நியாயசாஸ்திரங்களினுடைய நுட்பங்களையும் கலந்து ஆராய்ச்சி பண்ணி வேத சாகைகளின் கூட்டங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அப்படியெல்லாம் சொன்ன விஷயங்கள் ரொம்ப கற்று வல்லவர்களுக்குத்தானே தெரியும் என்பதற்காக, சாமானியர்கள் விளங்கு கொள்ளுவதற்காக புராணங்கள் எல்லாம் பன்முறை உணர்த்திடும். அதே செய்தியைத்தான் புராணங்கள் பலமுறை உணர்த்திடுகிறது. திரிபுராதிகளை அழிக்க வேண்டும்னாரு. அப்போ திரிபுராதிகள் கொடுந்துன்பம் இழைத்தார்கள். தேவர்கள் கேட்டுக்கொண்ட உடனே, சரி நீங்க தேரை தயார் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னார் பெருமாள். அவர்கள் எல்லாம் தேராக அமைத்து கொண்டார்கள். அந்த தேர்ல இவர் ஏறி உட்கார்ந்தார்கள் சிவபெருமான்.
வில்லா இருக்கிறது மேருமலை, வாசிக்கு நானாக இருக்கிறது, அதில் அம்பாக இருக்கிறது திருமால், அம்பின் முனையாக இருக்கிறது அக்னி தேவன், நான்கு குதிரைகள், நான்கு வேதங்கள், அதில் பிரம்மா சாரதியாக இருக்காரு. இந்த மாதிரி தயாராகிவிட்டது எல்லாம். இவரும் போய் உட்கார்ந்தாரு. தேர் திரிபுராதிகளினுடைய நகரத்துக்கு எதிரிலே போய் நிற்கிறது. அந்த நேரத்தில் இந்த தேவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் மனசில், நாமெல்லாம் சேர்ந்து தானே இந்த சிவபெருமான் இந்த மும்முறையும் ஜெயிக்க போகிறார். நாம் இல்லைன்னா தேரேது, வில்லேது, அம்பேது. அவர்கள் மனதில் ஓடுகிற ஓட்டத்தை எல்லாம் அவர் புரிந்து கொண்டார். பைத்தியக்காரர்கள் எப்படி நினைக்கிறார்கள் பாருங்கள்னு சிரித்தார். அவர் சிரித்தது எதுக்கோ நினைச்சு சிரித்தார். அது எதிர்க்கு எரிஞ்சு போச்சு. தேருக்கும் வேலை இல்லை, அம்புக்கும் வேலை இல்லை, வில்லுக்கும் வேலை இல்லை. அதனால காலங்கள் நான் என்றால் நஞ்சிருக்கும் நற்சாவும் கற்சாவும் வானந்தான் மண்கின்ற வானமே காணுவே சீரார் உறவெரித்த சிவனே நீ எப்படியோ நேரார் உறம் வெறித்த நேர். நான் என்றால் நஞ்சிருக்கும். திருவிராஜர்களை எரிக்க போன பொழுது அதுல நான் எது, கயிறு எது, இந்த வில்லுல வாசிக்கு என்கிற பாம்பு இல்லையா, நான் என்றால் நஞ்சு இருக்கும், கயிறு நஞ்சு போயிருக்கும், நஞ்சு இருக்கும். இந்த துணி, இதுதான் துணின்றது. அதுதான் சொல்றாரு அவரு, அது நஞ்சு இருக்கும், நஞ்சு போயிருக்கும். நல் சாபம், நல்ல வில்லு இருக்கிறது, அது கல் சாபம், கல்லு வில்லு வளையாது. வில்லு வளைஞ்சாதானே அம்பு வேகமா போகும். இது கல் வில்லு எப்படியா வளையும்? மாணிக்காசர் இருக்க பாருது, கல்லு வில்லு இதுக்கு ஐயா முன்னாரு கஷ்டப்பட்டு இந்த மேருமலையை வளைச்சு வில்லாக்கி அதை வைத்து கொள்ளுவானே. ஏன் இதுக்கு போய் மேருமலை மேல அவருக்கு ஏதாவது கோபமா அதை வளைப்பானே கேட்கிறார். மாணிக்காசர் சொல்றதுதான் உண்டு. பின்னால மாணிக்க வாசகன் என்று ஒருவன் வருவான். அவனுடைய மனம் ரொம்ப கல்லா இருக்கும். அந்த கல்லை குழைவிக்க வேண்டும். அது நம்மால முடியுமான்னு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக மேருமலையை வளைச்சு பார்த்தார். சொன்னார், என் மனத்தை குழைப்பதற்காக முதல்ல நீர் ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டது அதுதான், வேற ஒன்றும் உங்களுக்கு மேருமலை மேல கோபம் இல்லை, அதை பிடிச்சி வளைக்கிற. படிக்கிற போது நமக்கு தெரியுது இவ்வளவு சுவையாக நம்ம சமயாச்சாரிய பெருமக்கள் இப்படியெல்லாம் சுவையா பாடி இருக்கிறார்கள். நல் சாபம் கல் சாபம். பானம் அம்பு இருக்க, ஊருக்கு வேண்டியது ஆயுதம் தானே முக்கியம், மற்ற விஷயங்கள்லாம் கிடக்கட்டும், அதுக்காக அது வரைக்கும் சொல்றாரு அவர். பானம் தான், அதில் விட்டு அம்பு இருக்கிறது. அம்பா இருந்தது யாரு? திருமால். அது இவர் என்ன சொல்றாரு பாருங்க, மண் தின்ற பானம். அது இரும்பு அம்பு இருக்கிறத மண்ணு தின்னு போச்சுன்னா என்னாச்சு? பல பலன்னு கொட்டிக்கும். இரும்ப மண்ணு தின்னுதுன்னா அது அப்படியே பூத்து போய் கொட்டிவிடும், ஒன்றும் இருக்காது. என்னையா இது, ஐயோ பெரிய ஆயுதம் தயார் பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்கே போய் நான் என்றால் நெஞ்சிருக்கும் நற்சாவும் கல்சாவும் வானந்தான் மண்தின்ற வானனி. அது அம்பா இருந்தவர் திருமாலாகினால அவர் கோகுலத்தில் மண்ணை தின்னார் இல்லையா. அப்போதானே யசோதை அடித்து வாயை திறந்து காட்டணுன்னா வாயை திறந்து காட்டி உலகமெல்லாம் தன் வாயில் இருக்கிறத காமிச்சார் அவர். யா பல பேர் அதை கேள்வி கேட்டிருக்காங்க. எங்க சிவபெருமான் முதுகில பிறப்படிப்பட்ட உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும்
அடிபட்டது. அப்ப என்ன தெரியுது? சர்வீஸ்வரனா இருக்கிறவன் சிவருமான் தான் தெரியுதே. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரியலையா? சர்வீஸ்வரன் சிவருமான் தான், அவன் தான் எல்லா இடங்களிலேயும் நிறைந்து நிற்கிறான், அதனால எல்லாருக்கும் அடி விழுந்தது, தெரியலையா? அதுக்கு ஒரு வைஷ்ணவர் பாடினாரு, 8 திசைகளும் 7 உலகங்களும் நிலகலங்கி போச்சு. எதுக்காக? இந்த இடைச்சி மத்தால அடித்த போது, கண்ணைய திருடினத்துக்காக கண்ணனை மத்தால அடித்த பொழுது மாதிரங்கள் 8ம் மாவுலகம் 14ம் அசைந்து குலுங்கி போய்விட்டது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. மகாவிஷ்ணு உலகமெல்லாம் நிறைந்தவர், அதனால அவரை போய் அடித்ததுனால என்னாச்சு? உலகமெல்லாம் நிலவுடைச்சு போச்சு. இந்த கதை தெரியாம அவர் கேட்டார் கேள்வி. திருமாலுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துதான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு விட்டுருக்கார். காலமி புலவருடைய பாட்டு. நானென்றால் நெஞ்சிருக்கும் நற்சாவும் கற்சாவும் வானந்தான் மண்கின்ற வானவி தானுவே சீரார் புறம் எரித்த சிவனி நீ எப்படியோ நேரார் புறம் எரித்த நேர். இவ்வளவு ஒழுங்கில்லாத ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு திரிபுராதிகளை அழித்தாயே, அது எப்படி? இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லுன்னார். முன்னால இரட்டை புலவர்கள் போய் பார்த்த பொழுது ரொம்ப வருத்தப்பட்டார்கள். காலமிகு புலவர் இறந்த பிற்பாடு அந்த நிலையில அவர்கள் போனார்கள். அப்பொழுதுதான் அதை நினைச்சு வருத்தப்பட்டார்கள். மண்தின்ற செந்தழலால் வேகுதே ஐயோ மண்தின்ற வானம் என்ற வாய். மண்தின்ற வானம் என்கின்ற அந்த தொடர்னுடைய அழகை நினைத்து அவர்கள் இரட்டை புலவர்கள் காலமிகு புலவரை போர்த்துகிறார்கள். மண்தின்ற வானம் என்று சொன்ன அருமையான சொற்பிரயோகத்தை செய்திருக்கிற அந்த வாய் இப்பொழுது அக்னியில நின்று கொண்டிருக்கிறது. காலமிகளுடைய சரம நேரத்தில் புராணங்களிலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறதுன்னா என்ன அர்த்தம்? இறைவனாலே எல்லாம் இயலும், அவன் ஒரு உதவி கோரியவன் அல்ல. இவர்கள் நினைத்தார்கள் நாமெல்லாம் தேராக ஆகி ஆயுதங்களாக ஆகி அப்படியெல்லாம் வந்து அவர் கையில் உட்கார்ந்த பிற்பாடு தான் அவர் ஜெயிக்கிறாருன்னு நினைச்சாங்க. கடைசியில் அவர் சிரித்த உடனே எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒன்று இவர்களுக்கு வெட்கமாக போயிடுச்சு. நம்ம மனசில் நினைச்சதை பெருமான் நினைச்சிருக்கிறார் போல இருக்கிறது. என்ன தவறு செய்து விட்டோமே என்று அவதாரத்துக்கு மன்னிப்பு கேட்க தயாராக கையை கட்டிட்டு நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இது புராணத்தின் மூலமாக ஒரு கதை மூலமாக சொல்லப்படுகிறது. இதுதான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது அப்படி செஞ்சட யாதி புராதனன் முப்புறம் எரித்தனன் என்பவர்கள் மூடர்கள் முப்புறமாவது உம்முலகாரியம் அப்புறம் எயிரமை யார் அறிவாரே என்றார். முப்புறம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற 3 மலகாரியங்கள். அந்த முப்புறங்கள் எல்லா இடத்திலையும் உட்கார்ந்து அவரவர்களையும் அழித்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதானே 3 புறங்களும் போய் அங்கங்க உட்கார்ந்த இடத்துல அழிக்கிறதுனார். இந்த ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களும் ஒவ்வொரு உயிரிடத்திலேயும் தங்கி அந்த உயிரை கீழ்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மும்மலங்களையும் நசித்து ஆன்மாவை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற காரியத்தை இறைவன் செய்கிறான். அதுதான் திரிபுர தகனம் என்கின்றதனுடைய கருத்து. புராணங்களிலே கதை மாதிரி சொல்லப்படுகிறது. அந்த புராணங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்ட தத்துவங்களை விளக்கி இருக்கிறார்கள் கதை மாதிரி, எல்லாரும் பாமரர்களும் தெரிந்து கொள்ளும்படி. அதுதான் விளங்க புராணங்கள் எல்லாம் பன்முறை உணர்த்திடும் அன்றே. எப்படி புராணத்தை படித்து விட்டு பார்த்தால் சிறு குழந்தையா இருக்கிற பொழுது அப்படி ஒரு கதையா தான் சொல்லுவாங்க இல்லையா? இப்படி சாதாரணமா கதை சொல்றாங்க இல்லையா? ஒரு குளத்துல ஒரு தவளை, தாய் தவளையும் குட்டி தவளையும் இருந்தது. அந்த குளத்துக்கு ஒரு எரும மாடு போச்சு. அந்த எரும மாடு போய் தண்ணி குடிச்சு கொண்டு
இது குட்டி தவளை தாய் தவளையை பார்த்து கேட்க, இது என்னன்னு, தண்ணி குடிக்குது, இது என்ன? அது நம்மளை போல பெரிய தவளை. நாம அவ்வளவு பெரிய தவளையா ஆக முடியுமா? ஆகலாம். எப்படியானா ஆக முடியல. ஊதணும், காத்து ஊத ஊத பலூன் மாதிரி ஊற்றி அவ்வளவு பெருசா ஆயிடும். உடனே இந்த குட்டித்தவளை அதை கேட்டு தானும் அந்த எரும மாடு மாதிரி ஆகணுன்றதுக்காக ஊத ஆரம்பிச்சது. ஊதி ஊதி பெருசா ஆச்சு, டப்புன்னு வெடிச்சு போச்சு. இது எல்கேஜி பசங்களுக்கு நாம் சொல்ற கதை. அவ்வளோ இந்த நேரத்தில் அவங்க நம்மளை குறுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. தவளை பேசுமா, கேட்குமா, இது மாதிரி செய்யுமா அப்படின்னு அவங்க தான் கேட்காம இருப்பாங்க. இப்போல்லாம் ஈகோ அதிகம் பசங்களுக்கு, புத்திநுட்பம் ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட இந்த கதையை சொன்னீங்கன்னாக்க நம்மளை பைத்தியக்காரனாக்கி. நானே ஒரு பையன்கிட்ட இந்த கதையை சொன்னேன், காக்கா வடை நரி கதை. ஏதோ 2 வயசு பையன் தானே, ரொம்ப அழகாக கேட்பான்னு நம்ம சொல்லியிருக்கேன். இல்லை தாத்தா, அது வடையை காலில் வச்சுக்கிட்டு தான் காக்கான்னு கத்திட்டு. எப்பாடா இன்னும் இந்த அளவுக்கு தானே, உன்னுடைய இசை நல்லா இருக்கு, நீ கொஞ்ச நேரம் பாடுன்னு சொல்லி நீ நரி கேட்டுது. அது வாய் திறந்து பாட ஆரம்பிச்சது, வடை விழுந்ததுன்னு சொன்னா அந்த பையன் கேட்டுட்டு ஆனந்தப்படுவான்னு நினைச்சா அவன் நமக்கு சொல்றான், காக்கா காலில் வடையை வச்சுக்கிட்டு அப்புறம்தான் பாடுது. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் இந்த பழைய கதையை கேட்டு மாட்டாங்க. ஈசாப்பினுடைய கதை இந்த தவளை கதை. அது பெரிய புகழ்பெற்ற குழந்தை எழுத்தாளர். சரி, இந்த கதையை கொஞ்சம் வயசார உட்பாடு நாம் என்ன செய்து கற்றுக்கிறோம்? நம்முடைய நிலையிலே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நிலைக்கு ஒவ்வாத அளவிலே பேராசைப்பட்டால் அடியோடு எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை நாம் பிறகுதான் சொல்லித்தரும். வடந்தியில் போய் அதை சொன்னோம்னா அதுக்கு தெரியாது. இந்த கதை பத்திரம் ஞாபகத்தில் இருக்கு. நீ கேட்டிருப்பில்ல, அந்த கதை தெரியவில்லை உனக்குன்னா தெரியும். என்ன தெரியுமா அப்படின்னு நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு 7 வயசு ஆகும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அது நல்லா புரிஞ்சுக்கும். ஆகவே புராணங்களை முதல்ல கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் கொஞ்ச நேரம் இறைவனோடு பொழுதுபோக்குவதற்கு அது உதவுகிறது. கதை மாதிரி கேட்பதற்கு சுவாரஸ்யமாயிருக்கும். அடுத்து என்ன நடக்கும் என்று ஒரு நாள் அவசரமாக உட்காருவார்கள் கதை கேட்க. இல்லையா, நம்ம இந்த காத்தோட பார்க்குற மாதிரி. அதனால தானே அந்த சஸ்பென்ஸ் வச்சு தான் முடிப்பான். நாளைக்கு கட்டாயம் முதல்ல பார்க்கணும் அது என்னன்றது அப்படின்றதாக நமக்கு வரணுன்றது ஊக்கம் வரத்துக்காக தான் செய்வான். அது மாதிரி இந்த கதைகளிலெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு இருக்கும். இந்த கதைகளை கேட்டு முடிச்ச ஒரு பாடு அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து தத்துவங்கள் கந்தபுராணம் பூரா படித்த ஒரு பாடு கடைசியில் இருக்கக்கூடிய இதில் பகுதியில் தட்சகாண்டத்தில் ததீசி உத்தரப்படலம்னு ஒரு படலம் இருக்குது. அதில் சிவபெருமான் ஏன் புலித்தோலை கட்டி கொண்டிருக்கிறார், சாம்பலை ஏன் பூசுறாரு அப்படின்னு இந்த கதைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அங்கே சொல்கிறார். அது முதல்ல ஆரம்பத்துலலாம் சொல்லலை, அது தள்ளி போய் அங்கே தான் போய் சொல்கிறார். ஏன்னா முதல்ல இந்த கதையெல்லாம் கேட்டு படித்து சிவபக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அதுக்கப்புறம் சொல்லுகிற பொழுது தத்துவங்கள் விளங்கும். இதான் சொல்கிறார், எண்ணிலாச்சாகை குவால்களால் தெரித்து இங்கு எம்மனோர் மாசரத்தெளிய நுண்ணிய நியாய ஒழுங்குகளானும் நுவன்று உரத்தேற்றும் நின் பெருமை மிகவும் தெளிவாக்குகின்ற என்னுடைய பெருமை விளங்க, அது நன்றாக விளங்கும்படி புராணங்கள் எல்லாம் பன்முறை உணர்த்துடுவென்று பல முறை புராணங்கள் சொல்லி காட்டுகிறது. ஒரு புராணத்தில் சொன்ன வழியும் இன்னொரு புராணத்திலையும் வருகிறது. 14 புராணங்கள் என்று இந்த புராணங்களின் மூலமாக அவைகளெல்லாம் விளக்கப்படுகின்றன. அது எப்படி விளக்கப்படுகின்றன? கண்ணிலா சிறுவர் தமக்கும் உள்ளங்கை நெல்லியங்கனி எனும்படியே
கண்டில்லாத சிறுவர்களுக்கும் கூட அவருடைய உள்ளங்கையிலே வைத்த நெல்லிக்கனி எப்படி நன்றாக தெரியுமோ அதை போல அவர்களுக்கு கையில் இருக்கிறதுனால பிடிச்சு பார்க்கிறார்கள், உருண்டையாக இருக்கிறது எல்லாம் தெரிகிறது அவர்களுக்கு. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொல்லாமல் கண்ணிலா சிறுவர் கையிலே உள்ள உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவ்வளவு தெள்ள தெளிவாக விளங்கும்படியாக வேதங்களில் சொல்லப்பட்ட தத்துவார்த்த விஷயங்களை எல்லாம் புராணங்களின் மூலமாக விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சொல்லியும் சில மூடர்களுக்கு தெரியாமல் இருக்கு, இதையும் புரிஞ்சுக்கலையே அவங்க அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. நின்பதாம்புயத்தில் அர்ச்சனை ஆற்றும் நெறியினன் மாயவன், மாயவன் திருமால் மின்பதாம்புயத்தில் அர்ச்சனை ஆற்றும் நெறியினன், உன்னுடைய திருவடியிலே எப்பொழுதும் அர்ச்சனை செய்கின்ற நெறியை உடையவன். அடையாறில் அனந்தபத்மநாபன் கோவில் இருக்கிறது, அங்கே போய் பார்த்தா தெரியும். பெருமாள் உன்னுடைய கரங்களாலே கீழே இருக்கிற சிவலிங்க பெருமானுக்கு வழிபாடு செய்து கொண்டு இடையறாமல் சிவபெருமான் வழிபாடு பெற்று கொண்டிருக்கிறார் திருமாலிடத்திலேன்னு சொன்னால், அப்போ திருமால் பெரியவரா சிவபெருமான் பெரியவரா நீங்களே தெரிஞ்சுங்க. நுழையிறவன் திருமால் கோயிலில் தான் நுழைவான் உள்ள. பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்கலாம். பள்ளி கொண்ட பெருமாள் என்னடா பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இங்கே சொன்னார். நின்பதாம்புயத்தில் அர்ச்சனையாற்றும் நெறியினன் மாயவன், திருமால் வழிபாடு செய்கிறார், என்னுடைய திருவடியிலே இடையறாமல் வழிபாடு செய்கிறார் எனவும். அன்புறும் ஈசன் மால் அயன் தனக்கும், ஈசன்னா ருத்ரன், மால் திருமால், அயன் பிரம்மா, இந்த மூன்று பேருக்கும் பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளுக்கும் கூட ஆதியங் கடவுள் நீ, ஆதியாக இருக்கின்ற கடவுள் பரசிவமாகிய நீதான் எனவும் இன்புற கிழக்கும், எல்லாரும் இனிமையாய் தெரிந்து கொள்ளும்படி சொல்லும். எது? பாரதம். பாரதத்தில் இந்த கதை சொல்லப்படுகிறது. அது பாரதம்தானும் எந்த இன்னும் தலைமையே விதிக்கும். பெருமானே, உன்னுடைய எல்லா தெய்வங்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற அந்த தலைமைத்தன்மையை விரிவாக சொல்லுகிறது பாரதம். உங்களுயேற்கும் தண்டருள் புரிந்த பூரண ஆனந்த மாகடலே, இது வெளி இறைவனை நோக்கி சொல்றார். புன்புலையேற்கும் அற்பனாகி எனக்கும் தண்டருள் புரிந்த குளிர்ச்சி பொருந்திய கருணையை வழங்கிய பூரண ஆனந்த மாகடலே, முழுமையான இன்பக்கடலே. பாரதத்தில் இப்படி அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. நீதான் பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளுக்கெல்லாம் முழுமுதற் கடவுள் என்றும், உன்னுடைய பதாம்புயத்திலே இடையறாமல் அர்ச்சனை செய்கிறார் திருமால் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமால் சிவனாரை அர்ச்சித்த விவரம் 9ஆம் பாடல் உரைக்கண் கண்டுகொள்க. நாராயணன் மைனாக மலைக்கண் சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் தவம் செய்தவும், அத்தவத்திற்கு உகந்த சிவபிரான் அவன் முன் தோன்ற நாராயணன் சிவபெருமானை பணிந்து நீயே பிரம்ம பொருள் என்று போற்றி செய்து, உலக காரணனே உன் அடியவனாகி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டியதும், அந்த வேண்டுகோளை ஏற்று திருமாலை பிரம்மஸ்வரூபமாக சிவபெருமான் ஆக்கியதும் எல்லாம் பாரதம் துரோண பருவத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகள். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அர்ஜுனனுக்கு திருமால் சொல்லுவார், வனவாசம் செய்வதற்கு முன்னாலே அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்துக்கு புறப்படுகிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லுகிற காலத்தில், இந்த காலம் உங்களுக்கு எதிர்காலத்திலே செய்யக்கூடிய போரிலே
உங்களுக்கு வேண்டிய உதவிகளை தயாரித்துக் கொள்ளுவதற்கு பொருத்தமான ஒரு காலம். தங்களை அழிப்பதற்கு, உங்களை தயார் செய்வதற்குத்தான் 12 வருஷம் உங்களை வனத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஒரு பயிற்சி காலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே அர்ஜுனனை பார்த்து அவர் சொல்லுவார், இது நீ பெருமானிடத்தில் போய் பாசுபதாஸ்திரத்தை வாங்கி கொள்ள வேண்டும். அதுதான் இருக்கிற அஸ்திரங்களிலெல்லாம் மிக உயர்ந்தது. பிரம்மாஸ்திரம் பெருசு, நாராயணாஸ்திரம் அதை விட பெருசு, பாசுபதாஸ்திரம் அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடைத்தது. அந்த பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டும். அதுக்காக நீ கைலாயத்துக்கு செல்ல வேண்டும். சிவபெருமானை நெடுங்காலம் தவம் செய்ய வேண்டும். சிவபெருமான் வெளிப்பட்டு உனக்கு அருள் செய்வார். அந்த பாசுபதத்தை பொற்க வேண்டும். பாசுபதம் வாங்கப்பட்டதே தவிர அது பிரயோகம் இல்லை. பாரத போரிலே பாசுபதம் பிரயோகமாகவில்லை. அது வாங்க சொல்லி இவர் சொல்லி இருக்கிறார் திருமால். அப்போ இவரே திருமாலாக இருக்கிற இவரே பாசுபதாஸ்திரத்துக்கு மிஞ்சிய அஸ்திரங்கள் எதுவும் இல்லை, அது சிவபெருமானுடைய திருவருள் ஒன்றாலேயே கிடைக்கக்கூடியது, சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த அஸ்திரத்தை நீ பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் சிவபெருமானுடைய முழு முதன்மையை அவர் ஒத்துக்கிறார் என்பதுதானே அர்த்தம். எல்லாவற்றையும் அடியோடு அழித்து விடக்கூடிய ஆற்றல் படைத்தது. அதில் விட வேண்டிய சந்தர்ப்பம் 2 சந்தர்ப்பம் இருந்தது. ஒன்றுக்கு வேலை இல்லாமல் எடுத்து, இன்னொரு சந்தர்ப்பத்திலே இவர்கள் அங்கே இல்லாமல் போய்விட்டார்கள். அதனால பாரத போரில் பாசுபதாஸ்திரம் வாங்கப்பட்டதை தவிர அது பிரயோகமாகாமல். அப்ப எதுக்கு அவசியம் வாங்க சொன்னார்? குந்தியை விட்டு கர்ணனிடத்திலே போய் நாகாஸ்திரத்தை 2வது முறை விடக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளும்படியாக ஒரு வரம் கேட்கும்படியாக சொன்னார் கிருஷ்ணன். அந்த வரத்தை கேட்பதற்காக குந்தி போனார். நாகாஸ்திரத்தை ஒரு முறை விட்டவுடனே அதிலே அர்ஜுனன் தப்பித்து விடுவானேயானால் 2வது தடவை அந்த நாகாஸ்திரத்தை விடக்கூடாது. இது மாதிரி ஒரு வரம். 2வது, அர்ஜுனனை தவிர மற்றவர்களோடு நீ போர் செய்யக்கூடாது என்று கர்ணனிடத்தில் 2 வரம். இந்த 2 வரத்தையும் குந்தி பெருவரம் 2ம் பெற்றவின் தன்னை பெற்றதாயினை கரண் குவித்து தருவரம் எனக்கும் 2 உலகில் சராசரங்களுக்கெல்லாம் தாயீர் வெறுவரும் அமரில் பார்த்தன் தன் கணையால் வீழ்ந்துழி மறுவரும் உழைப்பால் எந்தனக்கு அளித்து மகன் எனும் வாய்மையும் உரைப்பீர். போர்க்களத்தில் என்ன உங்கள் மடியில் போட்டுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைதான் நான்றதை எல்லாரும் முடிய சொல்ல வேண்டும். போரில் அவர்கள் தான் ஜெயிக்கப் போகிறார்கள், நாம் இறக்கப் போகிறோம் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டது. அதனால அந்த விஷயத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க? 2வது தடவை விடக்கூடாது. அப்போ தான் நம்ம ரொம்ப ஆவேசமாக சொல்கிறோம். தெருகனை ஒன்று தொடுப்பவும் முனைந்து செறிச்செய்வோன் உயிருடன் இருந்தால் மறுகனை தொடுப்பது ஆண்மையோ வலியோ மானமோ மன்னவர்க்கு அழகோ உருகனை ஒன்றே பார்த்தன் மேல் தொடுப்பன் முடிந்துள்ளோர் உய்வர் என்று உரைத்தான். தருகணலர்க்கும் தருகணரலார்க்கும் தன்னழி நிறைந்த செங்கண்ணான். நல்லவனோ கெட்டவனோ ஆறு வந்து கேட்டாலும் கையை நீட்டி கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனாகிய கர்ணன் இங்கே ஒரு தடவை ஒரு அம்பை ஒரு தடவை பிரயோகம் பண்ணினால் அதில் எதிராளி தப்பித்து விடுவானேயானால் அந்த அம்பை திரும்பியும் அனுப்புறதுக்கு நான் அவ்வளவு கேடு கட்டவன் இல்லை. நான் மானமும் மன்னவர்க்கு அழகோ. அப்படி ஒரு வேளை அவன் அந்த அம்பை விடாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? இந்த அம்பை விடும்போது தேரோட்டியாக இருந்த சல்லியன் அவனுக்கு சொன்னான், அப்பா இந்த அம்பை விடுகிற காலத்திலே நீ மார்புக்கு குறிவை. ஏனென்றால் தேர்தட்டிலே 12 அங்குலம் இறக்கக்கூடிய கருவி இருக்கிறது. இது இந்த கருவி சாரதியின் கையில் தான் இருக்கும். சாரதி ஒரு இதை அழுத்தினான்னா மேலே பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற அரசன் இருக்கிறானே அவன் ஒரடி கீழே இறங்குவான். எதிர்க்கு இருக்கிறவன் மாயக்கண்ணன்.
அவன் எந்த நேரம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால எச்சரிக்கையாக மார்புக்கு கூறுவேன், நீ யாரா எனக்கு புத்தி சொல்றது? இந்த அகம்பாவம் கர்ணனிடத்தில் இயற்கையாக உண்டு. தன்னையே நன்கு மதிக்கின்ற தன்மை, கொடை போன்ற சிறந்த உயர்ந்த பண்புகள் இருந்தும் கூட கூடவே இந்த அகங்காரம் இருக்கிறதே, அந்த மிஞ்சிய ஆணவம், அதன் காரணமாக என்ன செய்தான், நீ யார் எனக்கு புத்தி சொல்றது? தேரோட்டுற வேலையை பாரு, நீதி வேலையெல்லாம் நீங்கிட்ட வச்சுக்காத. அவன் முகத்துக்கு நேராக குறி வைத்தான். அது என்னாச்சு, ஒரு அடி இறங்குறவன கிரீடத்தை அடித்து கொண்டு போய். அதனால ரெண்டாவது அந்த தக்ககன் மகனாகிய அந்த பாம்பு திரும்பவும் வந்தது. அது அர்ஜுனனை கொல்லுவதற்கென்றே விரதம் எடுத்து அவன் கையில் அம்பாக மாறி இருந்த பாம்பு. என்ன இன்னொரு தடவை விடுங்க, நான் போய் பார்த்துவோம். அது வெறுப்படைந்து வெளியே போயிடுச்சு. அதனால அர்ஜுனன் தப்பித்தான். சொல்றான் கடைசியில் அது நினைக்கிறான், இந்த வீம்புக்காக கர்ணன் ரெண்டாவது தடவை நாகாஸ்திரத்தை விடாமல் இருந்து விட்டான். அவன் ஒருவேளை ரெண்டாவது நாகாஸ்திரம் விட்டிருந்தால் நாம் போரிலே வெற்றி பெற்றிருக்கலாம் என்று துரியோதனன் நினைக்கிறான் மனசுல. அதனால அவனுடைய உயிர் நீங்காமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு 5 காரணங்களை சொல்லி விரல்களை மூடிக்கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணன் சொல்லுகிறார், வைத்தியக்காரா, ஒருவேளை அப்படி ரெண்டாவது தடவை குந்திக்கு வரம் வாங்காமல் போய் அவன் குந்திக்கு சத்தியம் செய்து கொடுக்காமல் இருந்து ரெண்டாவது நாகாஸ்திரத்தை விட்டிருப்பானேயானால் இந்த பாசுபதம் பிரயோகமாகி இருக்கும். அவன் அங்கே அந்த நாகாஸ்திரத்தை விடாமல் இருந்த இந்த பாசுபதம் விடப்படாமல் இருந்தான். இதற்கு நல்ல பலமுள்ள ஒரு பொருள் இருந்திருந்தான் அனுப்பிச்சாத்தான் பாசுபதம் ஓரளவுக்கு நிற்கும். இல்லைன்னா உலகத்தையே அழித்து விடக்கூடிய பேராற்றல் படைத்தது. கர்ணன் முதிரும் பாம்பு அதனை தொட்டால் முக்கணான் படையே வெல்லும். பாசுபதாஸ்திரம் ஜெயிக்கும். நீங்க அதை செய்யல, அதனால நாங்க அந்த பிரயோகம் பண்ணாம வச்சிருக்கோம். இப்ப வேணா வெளியில விட்டு காட்டுறோமா? இதெல்லாம் கிழிச்சு சொல்லி தெளிவாக்கின ஒரு பாடு துரியோதனனுடைய அங்கவன் விரல் ஒன்றாக ஐவிரல் விரிந்தது. அவனுடைய உயிர் உடலை விட்டு நீங்கியது. பாரதத்தினுடைய கடைசி பகுதி இது. வெள்ளி பாரத்தில் ஆகக்கூடாது, கிள்ளி பாரம். பாரதத்திலிருந்து கிள்ளின பல சமாச்சாரங்கள் வெளியில் இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு பழம்பாடல்ல இந்த கருத்து, இந்த பூஜை பாடல்கள்லாம் வந்திருக்கு. 4-5 பாட்டு வந்திருக்கு. அந்த கதையை தான் இங்க சொன்னார். இது பாரதம். இதில் பாருங்க, கண்ணன் அர்ஜுனனோடு கையிலை அடைந்து எம்பெருமானை தரிசித்த காலையில் அறச்செல்வனாகிய வாசுதேவன் உலகினுக்கு முதல்வராய் இருப்பவரும் எல்லாவற்றையும் படைத்தவரும் பிறப்பிறப்பு இல்லாதவருமான அந்த ஈஸ்வரனை பிரம்மம் என்று அறிந்து, யார்? வாசுதேவன். அந்த ஈஸ்வரனை பிரம்மம் என்று அறிந்து அர்ஜுனனோடு சேர்ந்து நிலமிசை விழுந்து தலையால் வணங்கினன் என்று துரோண பர்வத்தில் இந்த செய்தி பாரதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திருமாலுக்கு பரத்துவன் சொல்லுகின்ற பாரதம் கூட இந்த விஷயத்தை துரோண பர்வத்தில் சொல்லுகிறது என்று சொன்னால், அப்ப திருமாலால் வணங்க பெற்றவர் சிவபெருமான் என்பது திருமால் பரத்திலிருந்தே வந்த வார்த்தை தானே அப்படின்னு கேட்கிறார். ஈசன், திருமால், அயன் ஆகியோரின் ஆதியங்கடவுள் சிவனார் என்பதை பாரதம் அனுசாசன பர்வத்திலே சொல்லப்படும். இந்த பாரதத்தில் வியாச பாரதத்தில் இருக்கக்கூடிய அனுசாசன பர்வம் தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை. வெள்ளி பாரதத்தில் அனுசாசன பர்வம்லாம் வரல. அதனால உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதிகமாக நம பார்வதி பதையே.